ஹாய் ஹலோ. சாட்டர்டே வந்து பிளான்ட்ஸ் வாங்குறதுக்காக நர்சரி போயிருந்தோம்ல. இந்த 2 பிளான்ட்டு தான் வாங்கியிருந்தேன். மணி பிளான்ட்டும், ஸ்னேக் பிளான்ட்டும். ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தந்தூரி சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பிரெஸ்ட் பீஸும் 2 லெக் பீஸும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உப்பு, லெமன் ஜூஸ், அப்புறம் பெப்பர் பவுடர் இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஊற வச்சோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு மினிமம் 2 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். நான் நைட்டு பண்ணியிருந்தேன், அதனால் மார்னிங்கே ஊற வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிட்டேன். நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் மறுநாள் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் நாள் கூட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மறுநாள் பண்ணுறதுக்கு நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் நல்லா அந்த உப்பு காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். இது ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு கறித்துண்டை வந்து நல்லா கேஸில் வந்து சுட்டுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணலை அன்றைக்கி, சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.